இப்போது சிஎஸ்கே முடிச்சாச்சு. அடுத்து யார்? நம்ம பங்காளிஸ் தான், எம்ஐ. மை செகண்ட் ஃபேவரட் டீம்னு சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆப்ஷன்லேயே இருக்க போகிறது இல்லை. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்க தேவையில்லை. 2.75 crores தான் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் ஹிஸ்ட்ரியிலேயே ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலுமே வெறும் 2.75 crores கம்பேர்ட் டு த பர்ஸ் எல்லா டீமும் வச்சு பார்க்குறப்போ திஸ் வில் பி த லீஸ்ட் பர்ஸ் அமௌண்ட் எனி டீம் இஸ் கேரிங் டு அன் ஆப்ஷன் இன் த ஹோல் ஆப்ஷன் ஹிஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸில் அது யாரையாச்சும் ரீடைன் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. சரி, கரண் சர்மா, விக்னேஷ் புத்தூர் இவங்களாம் 20-30 lakhsக்கு ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் அவங்கள திருப்பி வாங்க முடியுமாங்கிறது பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு they won't be playing any role in this auction except for one role. சில டீம்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பெரிய பிளேயர்ஸ்லாம் மோஸ்ட்டாக அன்சோல்டாக போக விட்டு லாஸ்ட்டில் காசு இருந்துச்சுன்னா அவங்கள வாங்கி போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, அந்த பிளானில் இருப்பாங்க. அந்த பிளான் எல்லாத்துலேயுமே மண்ணள்ளி போட போகிறது மும்பை இந்தியன்ஸ் தான். 2.75 crores அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் சும்மா கிடைக்கிறாங்கன்னா ஜாலியாக ஒரு பிட்டை போட்டு விடுவாங்க. வேற வழி இல்லாமல் மற்ற டீமும் யார் வேணுமோ அதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இதை பிட்டை கண்டினியூ பண்ணி அவங்களோட பர்ஸ் அமௌண்ட்டை கம்மி பண்ணிப்பாங்க. இட்ஸ் அ குட். மும்பை இந்தியன்ஸ் பண்ணது கரெக்ட் தானே? வெறும் 2.75 crores ஆப்ஷனுக்குள்ளே போகிறது கரெக்ட் தானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கரெக்டாக. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட்டட் அவுட் டீம். இந்த ஆப்ஷனில் மட்டும் இல்லை, இந்த ஐபிஎல்ல மட்டும் இல்லை, போன ஐபிஎல்லையுமே தேவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட்டட் அவுட் டீம். என்ன இல்லைங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி அல்லா கசன்ஃபர் அவங்களுக்கு ஆடல. அவங்களோட பெரிய ஹோப்பாக இருந்திருக்கும். இட் வாஸ் அ ஸ்டீல் பிகாஸ் ஹி வாஸ் த டாக் ஆஃப் த டவுன் லாஸ்ட் ஐபிஎல் ஆப்ஷன். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் இன்ஜூர்ட் அண்ட் ஹி குடன்ட் பிளே. அது அவங்களுக்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. கரண் சர்மா அங்கே கிளிம்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. விக்னேஷ் புத்தூர் டிட் வெல், பட் தே டெஃபினெட்லி மிஸ்ட் அல்லா கசன்ஃபர். மிச்சல் சாண்ட்னர் வாஸ் கிரேட் ஃபார் தம், was too good for them. மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 12 பார்க்கலாம். நம்ம பிளேயிங் 12 பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க சார்ட்டடா இல்லையாங்கிறது. ரோஹித் சர்மா அண்ட் ரைன் ரிக்கில்டன் ஓப்பனிங், இதை பற்றி சொல்லவே வேணாம். நல்ல காம்பினேஷன். they have both done well for Mumbai Indians. Number 3 எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் ஆடக்கூடாது, திலக் வர்மா தான் நம்பர் 3 ஆடணும். that is the best position for திலக் வர்மா, I would say. He is too good at number 3 and அவரை ஃபோர்ஸ் பண்ணி நம்பர் 4ல ஆட வைக்கிறதே பெரிய தப்பு. And சூரியகுமார் is experienced enough and he has got all kind of shots. He can be aggressive whenever he wants, he can be defensive whenever he wants. So நம்பர் 4ல அவர் ஆடுறதுனா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். 3 and 4 திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்பர் 5ல இப்போ தான் அவங்க ட்ரேடிங் பண்ணி கொண்டு வந்த பிளேயரை யூஸ் பண்ணலாம், which is ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயுமே நல்லா பண்ணல தெரியும், பட் ஸ்டில் ஹீஸ் அ ஹார்ட் ஹிட்டர். ஸோ அவர் பர்ஃபார்ம் பண்ணலனா கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது, அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்பர் 5ல ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். இங்கே தான் ஒரு பெரிய ட்ரிக் மும்பை ஹஸ் பிளேட். ஏன்னா அவங்க ஆப்ஷனில் போயிருந்தாலுமே ரொம்ப கம்மி பர்ஸ் அமௌண்ட்டோட தான் போயிருப்பாங்க. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை வாங்கியிருக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிடி ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஃபாரின் ஹார்ட் ஹீட்டர்ஸ் தான் எல்லா டீமுமே பார்த்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் போகிறப்ப அதை மிஸ் அவுட் பண்ணதுக்கு சான்ஸும் இருந்திருக்கு. அதனால தான் சேஃபாக அவரை ட்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு காசு போனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனுக்கு நான் காசே இல்லாமல் போகிறேன், ஆனால் என் டீமை நான் ஆப்ஷன் முன்னாடியே ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆப்ஷனே காசு தேவையில்லை ஆப்ஷனுக்கு அப்படிங்கிற முடிவில் தான் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை டீமுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க, விச் இஸ் அ போல்ட் வெரி டாக்டிக்கல் மூவ். ஏன்னா டெஃபினெட்லி அவங்க மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான். ஸோ ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட ஒருத்தர் இது பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மேட்ச் ஒருத்தர் மிஸ் பண்ணால் கூட இன்னொரு மேட்ச் இன்னொருத்தர் ஆடிடுவாருங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளேயிங் 12 இருக்க போகுது. ஸோ at number 5 ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் is a great option and at number 6 it is Hardik Pandya and number 7 it is Namandir. அவங்களோட 7 பார்த்தீங்கன்னா கடப்பாடுற 7 ஹெட்ஷாட் தான். யாருக்கு அதில் ஒருத்தருக்கு கிளிக் ஆச்சுன்னா கூட ஹெட்ஷாட் தான். everyone has the capacity to take the game away from any team. All 7 good solid proven players. நம்பர் 8ல இருக்கவே இருக்காரு மிச்சல் சாண்ட்னர். ஸ்பின் பும்ரான்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸ்லாம். ஸ்பின் பும்ரா, உண்மையிலேயே ஸ்பின் பும்ரா தான் அவர், ஃபாரின் பும்ரா. அருமையாக போட்டார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணாங்க அவரை. தரமான பிளேயர். ஸோ நம்பர் 8ல மிச்சல் சாண்ட்னர். நம்பர் 9, 10, 11 மயங்க் மார்க்கண்டே, ஐ வுட் சே ஒன் மோர் ஸ்பின்னர். they would try. கண்டிப்பாக மயங்க் மார்க்கண்டே ட்ரை பண்ணுவாங்க. he has already played for மும்பைன்னு நினைக்கிறேன். அதனால ஸோ மயங்க் மார்க்கண்டேவை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. மயங்க் மார்க்கண்டே இஸ் அ டீசென்ட் ஆப்ஷன். தே கெட் ட்ரை. இனிஷியலி ட்ரை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவர் கண்டிப்பாக ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் எங்கே இருக்கோ ஸோ 2 ஸ்பின்னரோட போகணுங்கிறதுக்காக மயங்க் மார்க்கண்டே யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 10 and 11 ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட்.
ஒருத்தர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், சொல்லவே வேணாம். 11 பிளேயர்ஸ் ஷார்ட். அவங்களோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் அண்ட் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இது இன்னும் ஆசம். ஸோ அவங்க பிளேயிங் லெவன் எவ்வளோ நல்லா இருக்கோ அதே அளவுக்கு அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஷர்துல் தாக்கூர் இருக்காரு, கார்பின் பாஷ் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பெஞ்சு மற்ற டீமுக்கு இருக்கான்னு கேட்டால் தெரியல. அதுவுமே ஆக்ஷனுக்கு முன்னாடியே இருக்குது. அதனால தான் அவங்க ஆக்ஷனுக்கு இவ்வளோ கம்மி ப்ரைஸோட போகிறாங்க. பிகாஸ் தேர் டீம் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ கார்பின் போஷ் எங்கே கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வருவாங்க, இல்லை வில் ஜாக்ஸ் எங்கே கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வருவாங்க. ஷர்துல் தாக்கூரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஷர்ஃபின் ருதர்ஃபோர்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். தே கேன் பிளே அரவுண்ட். ஸோ தே ஹவ் காட் த ஸ்ட்ரென்த் ஃபார் இட். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த வாட்டியும் லாஸ்ட் டைம் எப்படி ஆன் பேப்பர் பெஸ்ட் டீமாக இருந்தாங்களோ இந்த வாட்டியுமே அவங்க ஆன் பேப்பர் பெஸ்ட் டீமாக தான் இருக்காங்க. எல்லாருமே என்ன கேட்டால் T20 ஸ்பெஷலிஸ்ட் தான். டீம் ஃபுல் ஆஃப் T20 ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டால் அது எம்ஐ தான்.